Hi guys, I am Mohan. Welcome to Rocker Mystery. YouTube blogger spam comment. So spam comment பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட spam core increase ஆச்சுனா YouTube next blogger ரெண்டுமே வந்து Google-ஓட ஒரு ப்ராடக்ட் தான், Google-ஓட ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ரெண்டுல நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல வர்க் பண்ணாலுமே உங்களோட spam core increase ஆச்சுனா YouTubeல என்ன பேட் எஃபெக்ட் வரும்னு பாத்தீங்கன்னா YouTubeல உங்களோட spam core increase ஆகும்போது உங்களுக்கான கமெண்ட் செக்ஷன் வந்து 3 மந்த்க்கு வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஒரு பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க ஒரு spam comment increase ஆகும்போது. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல உங்களோட ஆடியன்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன ஷேர் பண்றாங்க, சோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க வந்து ஷேர் பண்ண முடியாது. 3 மந்த்க்கு உங்களோட கமெண்ட்டை பேன் பண்ணுவாங்க. பிளாகர்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பிளாகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் நம்ம ஃப்ரீயா நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ டொமைன் சப்டொமைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹோஸ்டிங். சோ உங்களோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணும்போது உங்க வெப்சைட்ல நீங்க சம் போஸ்ட் வந்து ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஸ்பாம் கோர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னதான் நீங்க வந்து கரெக்டா பேக்லிங்க்லாம் கிரியேட் பண்ணாலும் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எல்லாமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு பேட் எஃபெக்ட் அதிகமாகும். கூகுள்ல உங்களோட போஸ்ட் ரேங்க் ஆகாது எஸ்இஓல. சோ ஐ மீன் கூகுள் பேஜ்ல. சோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பாம் கோர் இன்க்ரீஸ் ஆகும். சோ பிளாகர்லயுமே உங்களோட ஸ்பாம் கோரை வந்து நீங்க மெயின்டைன் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். யூடியூப்ல எப்படி நமக்கு வர ஸ்பாம் கமெண்ட் எல்லாம் வந்து நம்ம பேன் பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஸ்பாம் கோர் எப்படி செக்யூர் பண்றதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். சோ டாப்ல இருக்க ஐபட்ல இருக்க வீடியோ வாட்ச் பண்ணுங்க. பிராக்டிகலா அந்த வீடியோ டுடோரியல் பார்க்கலாம். சோ பிளாகர்ல எப்படி நம்ம ஸ்பாம் கோரை நம்ம வந்து மைனஸ் பண்றது, எப்படி நம்ம வந்து செக்யூர் பண்றது, நம்மளோட பிளாகர் வெப்சைட்டை எப்படி நம்ம ரேங்க் பண்றது சொல்லி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ டெமோ ஐ மீன் டுடோரியலுக்காக என்னோட டேஷ்போர்ட் ஐ மீன் என்னோட பிளாகர் டேஷ்போர்டை என்னோட மொபைல்ல ஓபன் பண்றேன். ஸ்கிரீன் ரெக்கார்ட் லைவா ஷோ பாக்குறீங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல போஸ்ட் அண்ட் கமெண்ட் ஷேரிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டவுன்ல அடிஷனலா ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருப்பாங்க. இதுல டவுன்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க கமெண்ட்கான ஆப்ஷன். சோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல தான் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் who can comment ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் anyone. சோ இதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளோட போஸ்ட்ல எந்த ஒரு பர்சனுமே வந்து கமெண்ட் பண்ணலாம் வித்அவுட் அலோவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணாமலே அந்த பர்சன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கமெண்ட் வந்து பப்ளிஷ் பண்றவங்க எந்த ஒரு பர்சனுமே கமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் தான் இது anyone-கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூஸ் வித் கூகுள் அக்கவுண்ட். இதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுள் அக்கவுண்ட் எந்த பர்சன் மெயின்டைன் பண்றாங்களோ அந்த பர்టిక్యులர் பர்சன் மட்டுமே நமக்கு கமெண்ட் பண்ண முடியும். சோ இதுக்கான ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்லி மெம்பர் ஆஃப் திஸ் பிளாக். இதுக்கு என்ன மீனிங்ஸ்னா நம்மளோட பிளாகை எந்த பர்சன் ஃபாலோ பண்றாங்களோ அந்த பர்టిక్యులர் பர்சன் மட்டுமே நம்மளோட வீடியோக்கு கமெண்ட் பண்ண முடியும். கமெண்ட் ஆப்ஷன் அந்த பர்சனுக்கு மட்டுமே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் வித் கூகுள் அக்கௌண்ட். ஸோ இந்த ஆப்ஷனே வந்து மேக்ஸிமம் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ கூகுள் அக்கௌண்ட் எந்தெந்த பர்சன் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் மட்டும் கமெண்ட் பண்ணுறதுக்கான அலோஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டவுன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கமெண்ட் மாடிஃபிகேஷன். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுலேயும் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்வேஸ். ஆல்வேஸ்க்கான மீனிங் என்ன, எந்த ஒரு பர்சன் கமெண்ட் பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் கமெண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட இமெயில் ஐடிக்கு ரிசீவ் ஆகும். ஸோ கீழே இருக்க பாக்ஸில் நம்மளோட இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணணும். ஐ மீன் என்டர் கொடுத்து சேவ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த இமெயில் ஐடியில் கிரியேட் பண்ணீங்களோ உங்களோட பிளாகர் வெப்சைட்டை அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடியை கொடுக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த கமெண்ட் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். இந்த கமெண்ட் ஸ்பாம் கமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆசாமி நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பப்ளிஷ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கமெண்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். அதர் பர்சனுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ நமக்கு ஸ்பாம் கோர் இன்க்ரீஸ் ஆகாது. பட் ஸ்பாம் கமெண்டா இருந்தா நீங்க டைரக்டா அதை டெலீட் கொடுக்க முடியும். சோ இது வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஒரு போஸ்ட் பப்ளிஷ் பண்றோம். அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா 14 டேஸ் வரைக்கும் எந்த ஒரு பர்சனுமே வந்து கமெண்ட் கொடுக்கலாம். சோ அதுக்கப்புறம் வர கமெண்ட்ல வந்து நாம வந்து அப்ரூவல் கொடுக்கணும், பேன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெவர் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் நெவர் கிளிக் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் எந்த ஒரு பர்சனுமே வந்து நீங்க கமெண்ட் வந்து கொடுக்கலாம் வித்அவுட் பர்மிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பர்மிஷனே இல்லை. அது ஸ்பாம் கமெண்டா இருக்கலாம், எந்த கமெண்டா இருக்கலாம், ஐ மீன் குட் கமெண்டா இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு பர்சனுமே வந்து கமெண்ட் கொடுக்க வந்து நான் அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ என்னோட சஜஷன் என்ன, மேக்ஸிமம் ஆல்வேஸ் கொடுங்க. ஆல்வேஸ் கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீ வந்து ரீட் பண்ணலாம். ரீட் பண்ணிட்டு அது ஸ்பாம் கமெண்ட் இல்லைன்னா அப்ரூவல் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோ வேர்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இந்த கொஸ்டின் மார்க் ஜஸ்ட் கிளிக் பண்ணாது ஒரு பாப்அப் ஷோ ஆகும். ஸோ இந்த பாப்அப்பில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஆட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த ஆட் வெரிஃபிகேஷன் வந்து எஸ் கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான மீனிங் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கமெண்ட் ஒரு பர்சன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்டர் கொடுக்கும்போது அந்த வேர்டை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்கோரிதம் வெரிஃபை பண்ணி ஸ்பாம் கமெண்டா குட் கமெண்டான்னு சொல்லி ஸ்பாம் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது மேக்ஸிமம் வந்து நம்ம எஸ் கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஃப்ரம் மெசேஜ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனலாக ஒரு பாப்அப் ஐ மீன் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமெண்ட்டை மென்ஷன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த ஒரு போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். யூடியூப்ல நம்ம எப்படி வீடியோவில் நம்ம கமெண்ட் பண்ணி பின் பண்ணுறோமோ ஃபஸ்ட் கமெண்ட் அதே மாதிரி சேம் அதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பாம் லிங்க் ஸ்பாம் வேர்டு எது யூஸ் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி கமெண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். மேக்ஸிமம் இந்த பாக்ஸுமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் கொடுத்து டாப்பில் போனீங்க. டாப்பில் இதுக்கான ஸ்பாம் கமெண்ட் டெலிட் கமெண்ட் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட ஸ்பாம் கோரை நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபாலோ பண்ணி உங்களோட ஸ்பாம் கோரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆகாமல் நீங்கள் வந்து செக்யூராக பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட போஸ்ட் எல்லாமே ரேங்க் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது கூகுள் அல்கோரிதமில். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ ஓகே கைஸ், யூடியூப் பிளாகர் ரெண்டுமே கூகுளோட ப்ராடக்ட் தான், கூகுளோட பிளாட்ஃபார்ம் தான். பட் யூடியூபோட அதிகமாக ஏர்ன் பண்ணுற பிளாட்ஃபார்ம் பிளாகர். பிளாகரை பார்த்தீங்கன்னா 1000 வியூஸுக்கு $4 to $3 வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும், எக்ஸ்ட்ராவே ஏர்ன் பண்ண முடியும். இது வெரி இம்பார்ட்டன்ட், நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் பிளாகரில் நீங்கள் எனக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணல, ஐ மீன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியல, சேனலில் இருக்க பிளேலிஸ்ட் சர்ச் கொடுங்க. ப்ராக்டிகலாக டுட்டோரியல் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி நிறைய டுட்டோரியல் அப்லோட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட பிளாகர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மோர் ஏதாவது டவுட் இருந்தாலுமே யூடியூப், பிளாகர், கூகுளோட எந்த ஒரு ப்ராடக்ட், சோஷியல் மீடியா, டெக்னாலஜி ரிலேட்டட் எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க, ப்ராக்டிகலா வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எஸ்எம்எஸ் யூஸ்ஃபுல்லாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கொடுங்க. மேலும் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜபிள் யூடியூப் ரிலேட்டட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராக்கர் மிஸ்தி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.